சட்டம் ஒழுங்கு எப்படி எப்படி இருக்கு, காவல் நிலையத்தில் காவலரே தாக்கப்படுகிறார், நல்லா புரிஞ்சுருங்க. இப்படி பல சூழ்நிலைகள், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தா அனுதினமும். இப்போ நேற்று கூட வட சென்னை அங்கெல்லாம் வந்து இத்தனை ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. காணாத குறைக்கு ஒரு எம்எல்ஏ கடத்தல் வழக்கு பிரச்சனைகள், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள். நீங்கள் பேப்பர் எடுத்துக்கிட்டால் சட்டம் ஒழுங்கு தினமும் தெரியும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதை தமிழக முதல்வர் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இதை தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனுதினமும் அறிக்கையில் கொடுத்துட்ருக்காரு. அவரோட அறிக்கையை வந்து போகிற போக்கில் கொடுக்கறது இல்லை. அதில் உள்ள அறிக்கைகளை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப விளக்கமாக என்னென்ன இருக்குது, எப்படி செய்யலாங்கிறத ஒரு வரைமுறைப்படுத்தி எழுதியிருப்பார். அது வந்து ஓபிஎஸ் சொல்கிறார நம்ம ஏன் கேட்கணுங்கிறத புறந்தள்ளிட்டு போகாமல் ஒரு அனுபவமிக்கவரோட பயணித்தவருங்கிறத தெரிஞ்சு அவருடைய அறிக்கையை தமிழக முதல்வர் ஆராய்ந்து செயல்படுத்தினா மிக்க நன்றி.